என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பேசும் வாயின் சக்தி அல்லது சாத்தானுக்கு மேல நான் தீர்வை கொடுக்கிறதுக்கு, சாத்தானுக்கு மேல நான் தீர்ப்பை கொடுக்கிறதுக்கு என் நாவை முழுக்க சொல்ற நாவை கர்த்தர் கூர்மையாக்குறாரு. இதை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது ஏவாள் தன் வாயில தான் கெட்டு போனா, நான் நாவில் தான் கெட்டு போனா. அதனால தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சரீரத்தை ஆட்கொள்வதற்கு முன்பாக வாயை தேவன் ஆட்கொண்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அவர்களுக்கு அக்கினி நாவுகள். ஆமென். அவங்களுக்கு எந்த நாவு இறங்குச்சாமா? அக்கினி நாவு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நல்ல விளைக்கு கடைசி ஒரே வார்த்தையில் சொல்லி பிடிக்கிற, சாத்தானுக்கு மேல நியாய தீர்ப்பு கொடுக்கறது உன் கையினாலேயோ காலினால இல்ல, உன் நாவினால. சொல்லுங்க, உன் நாவினால. பிசாசே நீ வராதேனா வராத. எல்லையில உனக்கு அதிகாரம் இல்லை, என் மேல உனக்கு அதிகம் எதில் தான் சொல்லு, நாவு. சொல்லுங்க, என்னது நாவு? இதுல